பள்ளி மாணவிகளை மிரட்டியே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கும்பல். தப்பி ஓடி காவல் நிலையத்திற்கு வந்த சிறுமிகள். மாணவிகளிடம் நடத்திய விசாரணை மூலம் சிக்கிய 23 பேர். ஏற்கனவே மதபோதகர் உள்ளிட்ட 16 பேர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தலைமறைவாக இருந்து பிடிப்பட்ட 3 பேர் மீது தனியாக நடந்து வந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு. மாணவிகளின் வாழ்க்கையை நாசமாக்கிய கும்பலுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை விவரங்கள் என்ன? இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு வேர்க்க விறுவிறுக்க 2 சிறுமிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காங்க. அந்த சிறுமிகளை ஆசுவாசப்படுத்தி அமைதியா உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க பெண் காவலர்கள். அப்பத்தான் அதிர வைக்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த சிறுமிகள். கடலூர் திட்டக்குடி பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த 13 வயசு சிறுமியும் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த 14 வயசு சிறுமியும் தினமும் ஸ்கூலுக்கு சேர்ந்து போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போற வழியில செந்தில்குமாருங்கிறவரோட மனைவி தனலட்சுமி இட்லி கடை நடத்திட்டு இருக்காங்க. தினமும் மாணவிகளை பார்த்த தனலட்சுமி, என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா எங்க கடையில இட்லி வாங்கிக்கோங்க, காசு இல்லைன்னாலும் பரவாயில்லைன்னு அக்கறையா சொல்லி இருக்காங்க. ஆனா அந்த அக்கறைக்கு பின்னால பெரிய சூழ்ச்சியே இருக்குது அப்படிங்கிறது சிறுமிகளுக்கு தெரியாம போச்சு. சில நேரங்கள்ல சிறுமிகளுக்கு வலுக்கட்டாயமா பார்சல்ல இட்லி கட்டி கொடுத்த தனலட்சுமி அதுக்கான பணத்தையும் வாங்க மறுத்திருக்காங்க. ஒரு நாள், எங்க வீட்டுல ஒரு பூஜை பண்றோம், 2 பேரும் வர்றீங்களா, ஸ்கூலுக்கு லீவு போட்டுருங்கன்னு சொல்லி இருக்காங்க தனலட்சுமி. அவங்கள நம்பின சிறுமிகள் ஸ்கூலுக்கு போகாம தனலட்சுமி கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனா பூஜை செய்யறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த தனலட்சுமியோட கள்ளக்காதலன் ஆனந்தராஜ் சிறுமிகள் 2 பேரையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அடுத்து வீட்டுல நடந்த எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் கிட்டையோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டையோ சொன்னா உங்களை கொன்னுருவோம்னு ஆனந்தராஜும் தனலட்சுமியும் மாணவிகளை மிரட்டி இருக்காங்க. அதனால பயந்த மாணவிகள் வெளியில எதுவுமே சொல்லாம வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா மாணவிகளோட பயத்தையே தங்களுக்கு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்ட 2 பேரும் தொடர்ந்து சிறுமிகளை விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதோட விருத்தாச்சலத்துல இருந்த விபச்சார புரோக்கர் கலாவோட வீட்டுக்கு மாணவிகளை அழைச்சிட்டு போய் அன்புங்கிறவர் மூலமா பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க. அடுத்து தொடர்ந்து மாணவிகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்காங்க. மேலும் திட்டக்குடியை சேர்ந்த மதபோதகர் அருள்தாஸ் வீட்டுக்கு மாணவிகளை அழைச்சிட்டு போய் 2 நாட்கள் தங்க வச்சு விபச்சாரத்துல ஈடுபடுத்தி இருக்காங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம், ஸ்கூல்ல இருந்து டூர் அழைச்சிட்டு போறாங்கன்னு பெற்றோர்கிட்ட பொய் சொல்ல வச்சு மாணவிகளை அழைச்சிட்டு போயிருக்காங்க. நினைச்சதை விட அதிகமா பணத்தை பார்த்த தனலட்சுமியும் ஆனந்தராஜும் வளவனூர், சேலம், வடலூர், நெய்வேலின்னு பல இடங்களுக்கு மாணவிகளை அழைச்சிட்டு போய் பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்காங்க. இதுக்கு மத்தியில அரியலூர் இடையாக்குறிச்சியை சேர்ந்த சேகர் மகன் சதீஷ்குமாரும் அவரோட மனைவி தமிழரசியும் மாணவிகளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கா, பல்கா பணம் தரோம்னு சொல்லி இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் பணத்தை பார்த்த தனலட்சுமிக்கு லட்சக்கணக்கில் பணம் பார்க்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அதனால சதீஷ்குமார் கிட்ட பெரிய தொகையை வாங்கிட்டு மாணவிகளை ஒப்படைச்சிருக்காங்க. அடுத்து மாணவிகள் தன் கைவசம் வந்ததும் பள்ளி விடுமுறை நாட்கள்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு வீட்டுல சொல்லிட்டு வெளியே வந்துடணும், எப்ப கூப்பிட்டாலும் பெற்றோர்கள் தெரியாம வெளியே வரணும்னு தங்களோட பங்குக்கு மிரட்டி இருக்காங்க சதீஷ்குமாரும் தனலட்சுமியும். இதுக்கு மத்தியில வடலூர்ல உள்ள தங்களோட வீட்டுல 2 நாள் தங்க வச்சு மாணவிகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்கான் சதீஷ்குமார். அப்போ அங்க இருந்து தப்பி ஓடி திட்டக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க மாணவிகள். அடுத்து நடத்தின விசாரணையில விபச்சார கும்பலோட அத்தனை கேடுகட்ட வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஆனந்தராஜ், தனலட்சுமி, சதீஷ்குமார், தமிழரசி, கபிலன், மதபோதகர் அருள்தாஸ்னு 23 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணி தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீசார் 19 பேரை கைது பண்ணி இருக்காங்க. அதுல சதீஷ்குமார், அவரோட மனைவி தமிழரசி உட்பட 4 பேர் தலைமறைவாகிட்டாங்க. இதுக்கு மத்தியில இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2016ஆம் ஆண்டு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டுச்சு.
அடுத்து விசாரணையில இறங்கின சிபிசிஐடி 19 பேர் மேலவும் கடலூர் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இதுக்கடையில வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கப்பவே 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதே போல ஒரு பெண் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அடுத்து மதபோதகர் அருள்தாஸ் உட்பட 16 பேர் மேலேயும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால 2019 அவங்களுக்கு நீதிமன்றம் தண்டனை விதிச்சது. அதுல அதிகபட்சமா மதபோதகர் அருள்தாஸுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்து தலைமறைவாய் இருந்த சதீஷ்குமார், தமிழரசி, கபிலன், ஷலீம் பாஷா மனைவி ஜெபினாவை போலீசார் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடுதல் வேட்டையில சிக்கின ஜெபினாவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்த கொஞ்ச நாள்லேயே திருவண்ணாமலை, தஞ்சாவூர் பகுதிகளில் பதுங்கி இருந்த சதீஷ்குமார், தமிழரசி, கபிலன் 3 பேரையும் கைது பண்ணாங்க போலீஸ். இந்த 3 பேருக்கும் கடலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தனியா வழக்கு நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்குல அனைத்து விசாரணைகளும் முடிவடைஞ்சதால 3 பேருக்கும் நீதிமன்றம் தண்டனை விதிச்சிருக்கு. சிறுமிகளுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அவங்க பொய் சொல்றதா 3 பேரும் வழக்க திசை திருப்ப பார்த்தும் அது முடியல. அடுத்து 3 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்ச நீதிபதி சதீஷ்குமாருக்கு ரூபாய் 45,000 அபராதமும், தமிழரசிக்கு 30,000, கபிலனுக்கு 15,000 அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்கார்.